ஆர் கௌரிராஜன் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாத பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் பெருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாடு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமை நிறைவேற்றுவேன் என்றும் என் கடமையை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியலமைப்பு சட்டத்திற்கிணங்க அச்சமும் ஒரு தலை சார்புமின்றி விருப்பு வெறுப்பு விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் உளமாற உறுதிமொழிகிறேன். ஹலோ, நான் சிஎம் பையன் பேசுறேன். என்ன உங்க பையன் ஃபெயிலியர்? கவலையை விடுங்க சார். இப்போ எங்க வீட்டுக்கு கல்வி அமைச்சர் வருவாரு. அவர்கிட்ட சொல்லி உங்க பையனை பாஸ் பண்ண வச்சிடுறேன். இதுக்கெல்லாம் ஏன் சார் எங்க அப்பா, நானே போதும் சார். வச்சுங்களா? ரைட். ஹாய் குஜிலி. ஹாய். முதல் மந்திரி வீட்டுல சம்பந்தம் பண்ண வந்திருக்கிறீங்க. வரதட்சணையா என்ன கொடுப்பீங்க? வரதட்சணை பொண்ணு வீட்டுக்காரங்க குடுக்கறதானுங்களா வழக்கம்? வழக்கத்தை மாத்துறதுதான் என் பழக்கம். வரதட்சணை வாங்க கூடாதுன்னு சட்டம் இருக்குங்களே. சட்டம் மக்களுக்கு தான், மந்திரிங்களுக்கு இல்ல. அதே இது வாங்கி சிவந்த கை. நான் முதல் மந்திரியா இருக்கிறதுனாலதான் நீங்க என்கிட்ட சம்பந்தம் பேச வந்திருக்கிறீங்க. ஓடி உள்ள ஓ. சூடான ஜின். எங்க பசங்க 2 பேரும் எம்ஏ வரைக்கும் படிச்சிருக்காங்க. பணம் இருக்குல்ல, படிப்பு எதுக்கு? நான் படிச்சுட்டா எவ்வளவு பெரிய பதவிக்கு வந்திருக்கேன். இவரு கூட இந்த சாயா. ராமன் குட்டி, நான் இந்த சீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் முதல்வர் பதவிக்கே ஒரு மரியாதை வந்திருக்கு. அதே இங்கன ஒரு முதல் மந்திரி வீட்டில் நீங்கள் சம்பந்தம் செய்ய வந்திருக்கு. நாங்கள் வரதட்சணை எவ்வளவோ கேட்கலாம், ஆனா கேட்கத்தில்ல. நாங்க கேட்க மாட்டோம், பொண்ணுங்க கேட்பாங்க. அவங்க கேட்கிற புடவைங்களை நகைகளை வாங்கி கொடுத்துருங்க. இருக்கிற பங்களாவில எதை கேட்கிறாங்களோ அதை பத்திரம் பண்ணி கொடுத்துருங்க. പിന്നെ ഈ ആൾക്ക് ഒരു ടീ എസ്റ്റേറ്റും അയാൾക്ക് ഒരു കോഫി എസ്റ്റേറ്റും ഉണ്ട്. അதையும் നമ്മുടെ പെൺകുട്ടികൾ പേരിൽ എഴുതി കൊടുക്കണം. ഏലക്കായ എസ്റ്റേറ്റ് അത് മൂന്നാമത്തെ പെണ്ണ് കല്യാണത്തിലെ പാത്തുக்கலாம். പിന്നെ നോക്കണം, ഈ കല്യാണ ചെലവ് മൊത്തം ഉള്ളത്, കറണ്ട് ചെലവ് മൊത്തം ഗവൺമെന്റ് അவ்வளவு തന്നെ. அவ்வளவுதான். ഇല്ലേ ഇല്ലേ അതിങ്ങനെ இன்னும் இருக்கு. ஆளுக்கு 10 லட்சம் ரூபாய் ரொக்கமாயிட்டு தரணும். ஐயா, நீங்க கேக்குறதெல்லாம் கொடுத்துறோம். ஆனா எங்க பிள்ளைங்க தான் வேலை வெட்டி இல்லாம சுத்திட்டு இருக்காங்க. ஏதாவது வாரியம் கீரியம் போட்டு கொடுத்தீங்கன்னா. நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன். அவங்க பிள்ளைக்கு குடிநீர் வாரியம், உங்க பிள்ளைக்கு குடிசை மாற்று வாரியம். தாராளமா சம்பாதிச்சுக்கிட்டோம். என்ன சார் காலையிலே குடிக்கிறீங்க? நான் எந்த காரியத்தை பண்ணாலும் கரெக்டா தான் செய்வேன். போர்டுல என்ன எழுதிருக்கு? குடிநீர் வாரியம். அதான் குடிச்சிட்டு இருக்கிறேன். நானே குடிக்கிறேன்னா வாரியத்துக்கு கெட்ட பேர் வந்துடாது. வந்த விஷயத்த சொல்லியா? சாராய கடையெல்லாம் குத்தைக்கு வரதா கேள்விப்பட்டோம். வழக்கம் போல அத எங்களுக்கே கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு பெரிய அமௌண்ட் தரேன். நீயே எடுத்து கையா. ரொம்ப சந்தோஷம். இந்தாங்க பெரிய அமௌண்ட். யோ, பெரிய அமௌண்ட்னு சின்ன பொட்டியா குடுக்குற? இல்லீங்க, இது வெறும் அட்வான்ஸ் தாங்க. பின்னாடி கவனிச்சுக்கிறேன். இத பிடிங்க. பின்னாடி கண்டிப்பா கவனிச்சிரணும். நான் கண்டிப்பா கவனிச்சிடுறேங்க. இந்த விஷயம் சிஎம்க்கு தெரியாது. ஐயோ, உங்ககிட்ட வந்த பிறகு அங்கெல்லாம் எதுக்குங்க நான் போய்? கண்டிப்பா பின்னாடி கவனிச்சிரணும். அதுக்கு தாங்க பின்னாடியே இருக்கு. கரெக்ட். ஹலோ மாப்ள, நான் தான் பேசுறேன். எப்படி இருக்கீங்க? ஃபுல்லா இருக்கிற மாமா. சி சி சி, நல்லா இருக்கிற மாமா. உங்ககிட்ட அந்த தண்ணி பாத்தி வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். தமிழ்நாட்டிலேயே கோடி கோடியா பணம் கொட்டுறது அந்த சாராய பிசினஸ் ஒண்ணுதான். அதை யாருக்கும் குத்தகை விடக்கூடாது. என் பொண்ணு பேர்லயே குத்தகை எடுத்துருவோம். எந்த பொண்ணு பேர்ல மாமா? அட நீ ஒண்ணு,
உன் பொண்டாட்டி பேர்ல தான்பா. அதானே பார்த்தேன். தேங்க்யூ மாமா. மாமா வந்திருக்கிற பார்ட்டிங்க கும்மாங்குத்து பார்ட்டிங்க. அதுங்களை வளைச்சு போட்டா நாம பெரிய ரவுண்ட் அடிக்கலாம் மாமா. அப்படியா? அவங்களையே சப் ஏஜென்ட்டா போட்டு எந்த பார்ட்டியும் விடாத, உன் கமிஷனையும் வாங்கிக்கோ. என்ன வச்சிட்டுமா? வச்சுக்கிறேன் மாமா. பாரியா, உங்களுக்கு சாராய கடையில குத்தகை விட முடியாது. வேணும்னா சப்பி ஏஜெண்டா வச்சுக்கலாம். என்ன உன்னை சப்பி ஏஜெண்டா வச்சுக்கிறையா? முடியாது. முடியாதுன்னா போ. அப்ப நான் கொடுத்த பணத்தை கொடு. இந்த பாரு, இது ஒன்வே டிராபிக் மாதிரி. நீ கொடுத்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியாது. உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்க. போயா. உங்ககிட்ட கொடுத்த பணத்தை எப்படி வாங்கணும் எனக்கு தெரியும். வாங்கிக்கிறேன். வாங்கிக்க. போ. 1 1 2. வணக்கம். வாங்க மாமா. சாரி சாரி, உட்காருங்க. பா, அன்னைக்கு ஹோட்டலுக்கு கூட்டு வந்த ஐட்டம் தானே இது? இது அது இல்லைங்க, அதோட தங்கச்சி. புதுசு. நல்லா என்ன விஷயம்? அது வேற ஒண்ணும் இல்லைங்க. நம்ம ஏரியாவுல ஒரு 30 கிரவுண்டு புறம்போக்கு நல்லா இருக்கு. அதுல 10-15 வருஷமா ஏழைங்க குளிச்ச போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நிலத்தை என் பேருக்கு பட்டா போட்டு கொடுத்துட்டீங்கன்னா தங்கமா பண்ணிருவோம். அட பாவி, ஒரு பொண்ணுக்காக பணத்துக்காக சிட்டில இருக்கிற 30 கிரவுண்ட் புறம்போக்கு நிலத்தை எழுதி தர போறியா? అదే సార్ നിങ്ങളുടെ മാപ്പിള സിംഗിൾ എംఏ, ഇയാളുടെ ദോസ്ത് ഡബിൾ എംஏ. അത പട്ട എഴുതി കൊടുത്ത് അന്ത പട്ട വാങ്ങിக்க பாக்குறான். என்ன மாமா பண்ணிட்டோம்? ஒரு 20 கிரவுண்ட் அவங்களுக்கு கொடுத்துட்டு 10 கிரவுண்ட பொண்டாட்டி பேர்ல எழுதி வைடா. எப்படி கொடுத்தாலும் எனக்கு ஓகே. சின்ன பிரச்சனை, விஷயம்லாம் காலி பண்ணா 10 வைக்கணும். ஜனங்கள்லாம் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா எங்களுக்கு அறியாத போலீஸோ? இப்ப நீ ஊரறிஞ்சு மாமா வேலை பண்ற, போலீஸ் பிடிச்சதா? நாங்க பாத்துக்கலையா? பாத்துக்கிறோம். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் எடுக்கண்டான்னு சொல்லிடுறோம். பின்ன அணைக்கிறதுக்கு ஃபயர் ஸ்டேஷன் போன் பண்ணால் இன்ஜின்ல போய் தண்ணி போடண்டான்னு சொல்றோம். எப்படியும் நம்ம ஸ்டேட்ல தண்ணி இல்லை, இன்னும் 2 ஸ்டேட்ல இருந்து வரணும். அப்பா, இவனுங்களுக்கு தொழில சொல்லி கொடுக்கறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. குட்டே உன்ன இல்லம்மா, நான் ராமன் குட்டிய கூப்பிட்டேன். டயர்ட் ஆயிட்டேன்டா. എന്താ സിംഗിളമ്മേ ഇവിടെ വരും. സാർക്ക് ഒരു ജിന്ന ഡ്രിങ്ക്. எல்லாருக்கும் வணக்கம். யாரும் வருத்தப்படாதீங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். வாயா ராமன் குட்டி. இல்ல சார், ஞான் ഇവിടെ തന്നെ இருக்கும். ഈ കാർക്കെല്ലാം പാതുകാപ്പായിട്ട് இருக்கும். நீங்க போங்க. ஐயா, 15 வருஷமா இந்த இடத்துல குடியிருக்க ஐயா. எந்த படுவாவையோ திட்டப்பட்டு எங்க குடிசைக்கு தீ வச்சுட்டாயா. அவன் நல்லாவே இருக்க மாட்டான் ஐயா. என் குடும்பம் நடுத்தருக்கு வந்துருச்சியா. தெய்வம் அவனை சும்மா விடாது. தெய்வம் விட்டாலும் நான் விட மாட்டேம்மா. அவன் யாரா இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, தேடி கண்டுபிடிச்சு உள்ள தள்ளிடுறேன். கிழிச்சான். ஐயா, என் புள்ள என்னை விட்டுட்டு போயிட்டான் ஐயா. எனக்கு வேற யாரும் இல்ல. நான் அனாதை ஆயிட்டேன் ஐயா. அழாதம்மா, செத்தவங்க திரும்பி வரமாட்டாங்க. என்னையும் உன் புள்ளன்னு நினைச்சுக்க. உனக்கு கடைசி காலத்துல செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் நான் செய்யறேன். இந்தா. நல்லா இருக்கு. அதுக்கு தானே நாங்க இருக்கிறோம். எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. செத்தவங்க குடும்பத்துக்கு 10,000 ரூபாய், சாக கிடக்கிறவங்களுக்கு 5,000 ரூபாய், கால் போனவங்களுக்கு 4,000 ரூபாய், கை போனவங்களுக்கு 3,000 ரூபாய். அதே மாதிரி தீயினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 500 ரூபாய் முதலமைச்சர் நிதியிலிருந்து நான் தர்றேன். முதல்வர் 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 ஏய், தாத்தா ഇവിടെ വരൂ. ഇതാ ഇവിടെ വരൂ. എന്താ കിട്ടിയോ? പിന്നെ ഉള്ളിൽ പോടും. ഇതാ നിനക്ക് പേശിയപടി 10 5. ഓ ഈ പൈ എടുത്തുകൊണ്ട് പോയി ജീപ്പിൽ വെച്ചുക്കോ. പോകുമ്പോൾ இந்த அடையாறுல என்ற வீடு உண்டல்லே, അവിടെ இதை போட்டுறணும். പിന്നെ அதே ஜீப் எடுத்துകൊണ്ട് குரோம்பேட் வீடுக்கு போய் അവിടെ காய்கறி வாங்கி கொடுத்துரு. சிஎம்மோட பாதுகாப்பாக வந்திருக்கா. நின்ன லெப்ட்லயே இடிக்கும். நீ சிஎம்க்கு பாதுகாப்பு பார்த்தா என் குடும்பத்துக்கு யாரு பாதுகாப்பு? இன்னைக்கு 2 வீடு, ஒன்னு சமாச்சாரம், இன்னொன்னு சம்சாரம். அட யோசிக்காத போட. வழியில் நீ கை வச்சிடாதே. என்னங்க இது? நம்ம ஜனங்க ரொம்ப நல்லவங்கடா. இந்த காலத்துல இருந்தே
தலைவர் வாழ்க தலைவர் வாழ்கன்னு கோஷம் போட்டு டயர்டாயி நிறைய பேர் இறந்துருக்காங்க. இந்தாங்கம்மா. ஏண்டி பால் கேட்ட காப்பியா கொண்டு வந்து கொடுக்குற? சொன்னது கவனிக்கலம்மா. கவனம் வேலையில இருக்கட்டும். ஒழுங்கா இருக்க முடியலன்னா வீட்டுக்கு போ. மன்னிச்சிடுங்கம்மா. டிவி ஸ்டேஷனுக்கு போயிட்டு வரேம்மா. சரிம்மா. ஏய் நில்லு. நம்ம அப்பா யாரு, நம்ம அந்தஸ்து என்ன? போய் போய் டிவி ஸ்டேஷனுக்கு வேலைக்கு போறேன்னு சொல்றியே, கேவலமா இல்ல? உழைச்சு சாப்பிடுறதுல கேவலம் ஒண்ணும் இல்ல. இந்த அதிகாரம் எல்லாம் வேலைக்காரி கிட்ட வச்சுக்க, என்கிட்ட வச்சுக்காத. வணக்கம். தலைப்புச் செய்திகள். வளைகுடா போரை முடிவுக்கு கொண்டு வர அணிசேரா நாடுகளின் முயற்சியில் பாரதம் முக்கிய பங்கேற்கிறது. பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு செய்வதென்று இன்று மாநில அரசு முடிவு செய்திருக்கிறது. வண்டி நிறுத்து. என்னடா இந்த நேரத்துல இங்க? ஒண்ணும் இல்லப்பா, என் ஃப்ரெண்டு டிவி ஸ்டேஷன்ல ஒர்க் பண்றான். அவனை பிக்கப் பண்றதுக்காக இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி சரி, சீக்கிரம் வீட்டுக்கு வா. டிரைவர் வண்டி எடு. எங்க